நீ அழைத்த நேரத்தில் நான் வருகின்றேன். நீ நினைத்த நேரத்தில் உனக்கு தரிசனத்தை கொடுக்கின்றேன். நீ சொல்கின்ற நேரத்தில் நான் பிரார்த்தனையை கேட்கின்றேன். நீ தவிக்கின்ற நேரத்தில் உனக்கு கரத்தை கொடுக்கின்றேன். உன்னுடைய மௌனம் மனதிற்குள் ஆழமாக பேசிக்கொண்டிருக்கின்றது. அந்த வார்த்தைகளின் ஒளி எப்பொழுதும் என் செவியை வந்து அடைந்து கொண்டிருக்கின்றது. உன் பிரச்சனைகளை அவ்வப்பொழுது கேட்டு அதை நான் இங்கிருந்தே தீர்த்து வைத்து கொண்டு இருக்கின்றேன். மனம் தளர்ந்து போகாதே. அத்தனைக்குமான வேலைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. ஆழ்ந்த இருளிலும் என் மீது உனக்கு நம்பிக்கை கொண்டு பார்த்தால் மிகுந்த வெளிச்சத்தை நீ கண்குளிர கண்டு மகிழ்வாய். இந்த சாயை நம்புகின்றாயா? அதுவே போதும். வெற்றி உனதாக்கப்படும். உன் வாழ்க்கையில் தோல்வி வந்ததா? அது என்னுடைய கட்டமைப்பு என்று நினைத்துக்கொள். ஏமாற்றங்களை நான் ஆசீர்வாதமாக மாற்றுவேன். எந்த பாதையில் சென்று நீ ஏமாந்தாயோ அந்த பாதையை நான் என்னுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு நிரப்புவேன். என் பாதையில் செல்பவர்களுக்கு என் துணை நிச்சயம் உண்டு. எல்லாம் நன்றாக முடியும். சற்று பொறுமை வேண்டும் என்று மட்டும் சொல்வேன். கருணை கடலில் நீ மூழ்க வேண்டும். உன் பக்கத்தில் நான் இருக்க வேண்டும். கவலையெல்லாம் ஒழிய வேண்டும். உன்னுடைய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும். இன்று நீ அழுது கொண்டிருக்கின்றாய் என்றால் என் அருள் பாய்ந்து அந்த அழுகையை சிரிப்பாக மாற்றக்கூடிய வல்லமையை பெற்றுவிடும். கவலைப்படாதே. என் பெயரை நீ இப்பொழுது சொல்கின்றாய் என்றால் உன் மனபயம் அனைத்தும் நீங்கிவிடும். கவலை கொள்ளாதே. என்னை நீ நினைத்தால் உன் தடைகள் அனைத்தும் உருகி ஓடிவிடும். துன்பம் வந்ததற்கு அதற்கு கூட ஒரு அர்த்தம் இருப்பதால் எதை நினைத்தும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. நீ வந்த பாதை என் பாதை. சோதனைகள் இப்பொழுது சூழ்ந்தாலும் என்னால் நீ காப்பாற்றப்படுவாய் என்பது உறுதி. நிலையான மகிழ்ச்சியை உன் வாழ்க்கை நிச்சயம் காணும். நீ இழந்ததை விட சிறப்பானவற்றை நான் கொடுத்து கொடுத்து மகிழ்வேன். உன் பக்தியின் அர்ப்பணிப்பு என் கவனத்தில் இருக்கின்றது. இப்போதைக்கு வேண்டுமானாலும் உன் கரத்தில் சில விஷயங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக உன் கரத்தை அடையும் என்பது என் ஆசீர்வாதம். உனக்கான வேதனைகளை எல்லாம் நான் எடுத்துக்கொண்டு உன்னுடைய இதயத்தில் என் ஆலயத்தை வைத்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உன் பக்தி உண்மை என்றால் சக்தி நிச்சயம் உனக்கு கிடைக்கும். என்னை உன்னில் காண்பாயானால் உலகமே மாற்றக்கூடிய அளவிற்கு தைரியத்தை நீ பார்ப்பாய். பக்தர்களுடைய ஆசை நிறைவேற்றுவதை கடமையாக வைத்திருக்கின்றேன். என் சக்தி உலகை நிச்சயம் வெல்லும். நான் கொடுப்பது தேவைப்படுகின்ற தருணத்தில் உன்னிடம் வந்து நிச்சயம் சேரும். உன் மனம் நம்பிக்கையால் அப்பொழுது நிரம்பப்படும். என் அமைதி உன் வாழ்க்கையில் மலரும். நம்பிக்கை என்பது என்னிடம் நீ கொண்ட பாலம். அந்த பாலத்தை கடக்க நானே கரத்தை கொடுத்து உதவியும் செய்கின்றேன். உன் முயற்சி எதுவும் வீண் போகாது. சந்தோஷம் வரும். ஒவ்வொரு படிநிலையிலும் நீ முன்னேறி கொண்டே இருப்பாய். ஒவ்வொரு காயமும் கூட உனக்கு ஒரு வலிமையை கொடுக்கின்றது. துன்பம் கற்றுக் கொடுக்கும் பாடத்தை விட மிகச்சிறந்த ஆசிரியர் யாரும் கிடையாது. சாயின் பாதையில் வந்துவிட்ட அமைதி உன்னை தேடி வரும். கவலை கொள்ளாதே. உன் கண்ணீருக்கு நிவாரணத்தை நான் கொடுப்பேன். நீ காத்திருந்ததற்கான பலனை நான் கொடுப்பேன். உறுதி உனக்குள் இருக்கின்றது. வெளியே தேடாதே. என் கிருபை உன்னை வாழ வைக்கும். நான் அனைத்தெடுத்த குழந்தை நீ. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பரிசு நீ உன்னை தேடி வரும். நீ ஆசைப்பட்டதை விட மிகவும் சிறப்பானவற்றையும் தருவேன். ஆசைப்பட்டதையும் தருவேன். கவலைப்படாதே. சாமர்த்தியம் உன்னிடம் உண்டு. கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து உன் வாழ்க்கை மலரக்கூடிய தருணம். என்னை கூப்பிடும் ஒவ்வொரு ஓசையும் உனக்கு அருள்மழை பொழிந்து கொண்டே இருக்கும். நிம்மதியாக இரு. நான் உனக்கு பின்னால் இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கின்றேன். ஒரு துளி கவலை கூட வேண்டாம். தளராமல் இரு. நான் உன் கூடவே இருப்பேன். புத்தம் புதிய பரிசு உன் வாழ்க்கைக்கு காத்திருக்கின்றது. உன் ஆசைகள் எல்லாம் என் மனதில் பதிந்திருப்பதால் அத்தனையும் ஒவ்வொன்றாக நிறைவேறும். என் கருணை மருந்து உன்னுடைய வாழ்க்கையில் வேலை செய்யும். நல்லது நடக்கும்.